ஏய் நில்லுடி. மறுபடியும் என்னங்க? வீட்ல இருந்தா போதுமே. டிராஃபிக் போலீஸ் மாதிரி அங்க போய் இங்க போய் ஆர்டர் போட்டே இருப்பீங்களே. சொல்லுங்க. சுகாசினி எழுந்துட்டாளா? எழுப்பி காஃபி கொடுக்க தான் போயிட்டு இருக்கேன். உனக்கு அறிவுங்கிறது இருக்காடி? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. அறிவு இருந்தா உங்களையே கல்யாணம் பண்ணி இருக்க போறேன் சொல்லுங்க. சரி வாய மூடு. பெட் காஃபிங்கிறது தூங்கி எழுந்த உடனே கொடுக்கறது. தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி கொடுக்கறது இல்ல. அவ ஏந்திரிக்கிட்டோம் அப்புறமா போய் கொடு. குடுத்தா இவர் தொல்ல, குடுக்கலன்னா அவ தொல்ல. 2 பேர் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். குட் மார்னிங். இப்பதான் விடுதா மகாராணிக்கு? ஏன் கத்துற? அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவ்வளவு பயம் இருக்கிறவ இவ்வளவு நேரம் தூங்க கூடாது. பொழுதோட எந்திரிக்க வேண்டியதானே? சரிம்மா, நாளையில இருந்து சீக்கிரமா எந்திரிச்சிடுறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க? நான் எப்பயும் அழகா தான் இருக்கேன். நீதான் பேய் மாதிரி இருக்க. இந்தா முதல்ல கிளிப்ப போடு. தேங்க்ஸ்மா. அது சரி, இவ்ளோ நல்லா சமைக்கிறதுக்கு உனக்கு யாருமா கத்து கொடுத்தா? வேற யாரு? எங்க அம்மா தான். அப்படியா? அப்ப அதே மாதிரி என் அம்மாவும் எனக்கு கத்து கொடுப்பாங்களா? கையேடுறி. சமையல் கத்துக்கிற மூஞ்சியாது? பொண்ணா லட்சணமா காலையில எந்திருக்காம இப்ப வந்து காக்கா பிடிக்கிறியா? சரி, காக்கா பிடிக்கிறேன்றத கண்டுபிடிச்சிட்டேன். சரி, நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன். அம்மா, ஒரு கப் காஃபி. வெல்கம் மேடம். மார்க்கெட்டுக்கு வந்துங்கிற புது ஐட்டம். ரேட் கொஞ்சம் அதிகம் தான், நல்லா ஃபாஸ்ட்டாக சேல் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் மேடம். இது எனக்கு கிஃப்டா தருவியா? நான் உனக்கு முத்தம் தரேன். சாரி மேடம், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். சோ வாட்? இதுக்கு முன்னாடி இந்த ஷாப்க்கு ஓனரா இருந்தான். இப்படி கிஃப்ட்ஸா கொடுத்து ஒர்க்கர் ஆயிட்டான். ஏய், இங்க பாரு, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரியலி ரொம்ப நல்லா இருக்கு. இத நான் எடுத்துக்கிறேன். ஹேய் ஸ்வீட் குட்டி. ஏய், ஏய் அனிதா, இது ரொம்ப சிம்பிளா கியூட்டா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். அண்ணா, இதையும் பேக் பண்ணிடுங்க. ஏய், இந்த குர்த்தி சூப்பரா இருக்குல்ல? ஒயிட் என்னோட ஃபேவரட் கலர். யா, இட்ஸ் சூப்பர். இதுவும் எனக்கு. ஏய், இது ரொம்ப அநியாயம். நான் செலக்ட் பண்றதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டா அப்புறம் நான் என்னதான் எடுக்கிறதா? பாரு, ஜெனரலா எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சது தான் அவங்க எடுப்பாங்க. ஆனா நான் உனக்கு பிடிச்சது தான் நான் எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்ல, நான் யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் உனக்கு பிடிச்சதா தான் இருக்கணும். ஏ அனிதா, போற வழியில லைஃப் ஸ்டைல் போயிட்டு போலாமா? எதுக்கு? லாஸ்ட் டைம் அங்க போனப்போ ஒரு பிரேஸ்லெட் பார்த்தோம்ல, அத வாங்குதா? பொடி இவளே, உனக்கு அந்த சான்ஸ் இல்லம்மா. நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். நாளைக்கு யாரையாவது உனக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்வல்ல, அப்ப பாரு அவனையும் தள்ளிட்டு போயிடுவேன். இறங்க, இறங்கடி முதல்ல. கோவம் வந்துடுச்சா? நீ வண்டியை ஓட்டு. ஓகே. எனக்கு பிடிச்சவனை பார்த்தா கடைக்கு போடுவியா? எதுக்கு கோவம்? நான் உண்மையை தானே சொன்னேன். நாளைக்கு வரைக்கும் எதுக்கு? கொஞ்சம் பக்கத்துல பாரு. ஆளு படு ஸ்மார்ட்டா இருக்கான்ல, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பாக்குற நீ என்ன பண்றேன்னு. ஹலோ பாஸ். ஹாய், உங்க பேர் என்ன? எங்க இருக்கீங்க? வாய் மூடு. எது இதுல விளையாட்டுன்னு உனக்கு? ஏய், என்னடி அவன் விழுந்துட்டான். ஐயோ சாரி. பாத்தியா, நீ பண்ண கலாட்டாவல ஒருத்தன் விழுந்து வாரணம். தட் இஸ் அனிதா. ஏய், இந்த பக்கம் எங்கடி போற? சினிமாக்கு. இப்ப எதுக்கடி சினிமாக்கு? ஏர்லியா வீட்டுக்கு போய் நீ என்ன வேலை செய்ய போற? உன் புருஷனுக்கு கால் அமுக்கி விடுமா? ஸ்டூபிட், ஓவரா பண்ணாத. லேட் ஆச்சுன்னா எங்க எங்க அப்பா திட்டுவாரோன்னு பயம் எனக்கு. நான் சினிமா பார்க்கணும்னு ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஏய், ஏன்டி இப்படி பண்ற? சொன்னா கேட்க மாட்டியா? என் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். என் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவர் எவ்வளவு பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. என்ன எல்கேஜில இருந்து MBA வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சது நீங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட உங்களை விட்டுட்டு திடீர்னு வந்து எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லம்மா. வேற என்னதான் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க? நான் ஜாபுக்கு போறேம்மா. அப்படி நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு என்னமா அவசியம் சொல்லு? நான் அவசியத்துக்காக போறேன்னு சொல்லல. படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் போறேங்கிறேன். என்ன படிக்க வச்ச உங்களுக்கு செய்ய எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது மூலமா கண்டிப்பா நான் லைஃப்ல அச்சீவ் பண்ணுவேம்மா. என்னோட சக்சஸ பார்த்து நீங்க சந்தோஷப்படணுமா. ப்ளீஸ்மா, கொஞ்ச நாளைக்காவது நான் ஒர்க் பண்றேனே, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். லக்ஷ்மி அதான் சொல்லிட்டால, அதோட விடு. சாஃப்ட்வேர் கம்பெனி இதெல்லாம் நீ தேடுற மாதிரி கம்பெனி இல்ல. ஏய், இத ரவுண்ட் பண்ணவே இல்ல பாரு. எது?
VIP ரெசிடென்சில அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் தேவைப்படுதாம். இந்த மாதிரி வேலைல நமக்கு எதுக்கு? 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலைடி. செலக்ட் ஆயிட்டோன்னு வெச்சுக்கோயே, சென்ட்ரலைஸ்ட் ஏசில உட்கார்ந்துக்கலாம். அங்க வர VIPs, செலிபிரிட்டிஸ், அங்க இருக்க சூட் ரூம், ஸ்பெஷல் டிஷஸ், ஆஹா லக்ஸரி லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இடத்துல வேலை கம்மியா தான் இருக்கும், ஆனா salary ஜாஸ்தியா இருக்கும். நீ எதுவும் பேசாத, நாம இந்த ஜாப்க்கு தான் அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். இந்த வேலைக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தது நீங்க 2 பேர் தான். மேபி next 2 or 3 days time we'll call you for the final interview. Okay? All the best and good luck. அடி என்னடி நீ ஒரு பக்கம் வேலைக்கு போனாங்கற, இன்னொரு பக்கம் கை காலுக்கு மெஹந்தி வச்சு விட சொல்ற. லட்சு, அது ப்ரொஃபஷன், இது ட்ரெடிஷன். வச்சு விடு. என்ன அம்மாவும் பொண்ணு இந்த நேரத்துல உட்காந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ மெஹந்தி வச்சுக்கணும்னு உயிர் எடுக்கறா. என்ன சுஹாசினி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இன்னைக்கு உனக்கு ஃபைனல் இன்டர்வியூ இருக்குல்ல? அனிதா எப்பவோ ரெடி ஆயிட்டா. அப்படியா? அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஹலோ அனிதா, சொல்லு. என்னடி கிளம்பிட்டியா? ஏன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. உன் வீட்டுக்கு தான் வரேன் தாயே. 5 minutesல அங்க இருப்பேன். ஓகே? ஏய் அனிதா, எனக்கு என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்குடி. ஏய் முண்டோ, நம்ம ஒண்ணு இந்தியா பார்டர்ல நின்னு ஃபைட் பண்றதுக்காக போல, ஸ்டார் ஹோட்டல்ல ஜாப் செய்யறதுக்காக போறோம். அனாவசியமா டென்ஷன் ஆகாத. இந்த வண்டியோட ஒரே பிரச்சனை தான். ஐயோ, என்னடி இப்ப பார்த்து மக்கர் பண்ணுது? உன்னோட சேர்ந்து இதுவும் என்ன டென்ஷன் பண்ணுது. சரி, 2 பேரும் லேட்டா போனா நல்லா இருக்காது. நீ கால் டாக்ஸி பிடிச்சு போ. நான் வண்டியை மெக்கானிக் கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு. லேட் பண்ணிடாத என்ன? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏய், இத வாங்கிக்கோ. நமக்கு இன்டர்வியூ நடக்க போற இடத்தோட அட்ரஸ். நீ டென்ஷன் ஆகாம பதில் சொல்லு. ஓகே. சுகாசினி, ஜாக்கிரதை. ஓகே, நீ சீக்கிரமா வந்துரு. டாக்ஸி. இந்த வண்டியே இப்படிதான் முக்கியமான நேரத்துல பிரச்சனை பண்ணும். எனக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்திருக்கேன். இன்டர்வியூவா இல்ல இன்னர்வியூவா? எக்ஸ்கியூஸ் மீ. அடேங்கப்பா, இங்கிலீஷ் வேறயா? இந்த ரேஞ்ச் கஸ்டமர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அதுவும் தேவைதான். பின்னாடி யார் வர்றாங்கன்னு பாரு. சார், சத்தியமா நான் இன்டர்வியூக்கு தான் சார் வந்திருக்கேன். வேணும்னா என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பாருங்க. ஸ்டேஷனுக்கு வந்துருமா? அங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். டேக் ஹர் இன்டு கஸ்டடி. எஸ் சார். சார், சார் ஒரு நிமிஷம். சார் லிசன் டு மீ. சார், சார் ப்ளீஸ் சார். சார், சார் நான் சொல்றது கேளுங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி நான் டென்ஷன் பண்ணாத. இங்க தேவை சாட்சி மட்டும்தான், சத்தியம் இல்ல. நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்க, கையில மெகந்தி வச்சிருக்க, நல்லா நாகரிகமா தான் கிளம்பி வந்திருக்க. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இதுல சர்டிபிகேட் இன்டர்வியூ வேற போய் சொல்ற. என்ன முட்டாள் நினைச்சியா? சார் ப்ளீஸ், நீங்க என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணீங்கல்ல, அவ இப்ப வந்துருவா. அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். வரட்டும். இந்த பூனைக்காக எந்த எலி வந்து சாட்சி சொல்ல வருதுன்னு நானும் பாக்குறேன். சுகாசினி. அனிதா, அனிதா, என்னடி என்னாச்சு? இன்டர்வியூக்காக நீ கொடுத்த அட்ரஸ்க்கு போனேன். அங்க இவங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி எது தப்பு தப்பா சொல்றாங்க. நான் கொடுத்த அட்ரஸா? அதாண்டி, நீ தானே என்ன டாக்ஸில அனுப்பி வச்ச. ஹே, ஃபூலிஷா பேசாத. உன்னை சேவ் பண்ணலாம் நான் இங்க வந்தா என்ன ஏண்டி இதுல இழுக்கிற? அனிதா, இப்ப விளையாடுறதுக்கு நேரம் இல்ல அனிதா. நீ தானே என்கிட்ட அந்த கார்டு கொடுத்த. நான் கொடுத்தனா? சரி, அந்த கார்டை காட்டு. 1 minute. ஐயோ, அந்த கார்டை நான் அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட கொடுத்துட்டேன். சார், இவ ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கான்னு நான் வந்தா என்னையே இவ இதுல மாட்டி விட பாக்குறா. ஐயோ, நாங்க இந்த சொசைட்டில ரெஸ்பெக்டா வாழ்ற ஃபேமிலி சார். இந்த மாதிரி நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர விட மாட்டாங்க. இனிமே இந்த கேஸ்ல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். அனிதா, என்னடி இதெல்லாம்? அந்த கேள்வியை நான் உன்னை கேட்கணும். நீ இப்படி செய்வேங்கிறதையோ நான் உன்னை இப்படி பாப்பேன்றதையோ நான் நினைச்சே பார்த்ததில்ல. அனிதா, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, அவ வந்தா உண்மையை நிரூபிப்பேன்னு சொன்ன, அந்த சான்ஸ் முடிஞ்சு போச்சு. இனியாவது உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே? சார், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார். என்னோட பொண்ணு நேத்து ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தா, அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் சார்.
ஓஹோ, நேத்து கூட போயிருந்தாளா? ஆமாமா, நிறைய பேருக்கு தேவை இருக்குல்ல. சார் அப்படிலாம் பேசாதீங்க சார் ப்ளீஸ். ஹலோ சார், இதுல இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். சார் ஓகே சார், இந்த தடவை பிரச்சனை வராம மேனேஜ் பண்றேன் சார். உன் டைம் நல்லா இருக்கு. இந்த தடவை ஒன்று நான் விட்டுறேன். இன்னொரு தடவை நீ என்கிட்ட மாட்டணும், அப்ப இருக்கு உனக்கு. சார் இவங்கள பத்தி நான் விசாரிச்சு பார்த்தேன். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இவங்க நல்ல குடும்பம்னு சொன்னாங்க. சரி சரி, கையெழுத்து போட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ. ரெக்கமெண்டேஷன் ஹெவியா தான் இருக்கு. இத பாருமா, வாழ்க்கையை பத்தி தெரிஞ்ச நாமளே இப்படி கவலைப்பட்டா அவ சின்ன குழந்தை, அவ மனசு என்ன பாடுபடும். நீ அழாதம்மா. சொல்ல அனிதா, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்காக நீ அங்க அப்படி ஒரு பொய்ய சொன்ன? சி, எனக்கு லக்ஸுரி லைஃப்னா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும். அதுக்காக தான் நான் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னு உனக்கே தெரியும். நீயும் கூட வந்தா அந்த வேலை எனக்கு கிடைக்காது. அதனாலதான் அந்த இன்டர்வியூ விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இடையில எங்க அம்மாவால மேட்ரு லீக் ஆகி போச்சு. அதனால உன்னை டைவர்ட் பண்ணணும்னு ராங் அட்ரஸ் காணு. ஆனா ஒரு விஷயம், அங்க போலீஸ் ரைடு அதெல்லாம் பியூர்லி உன்னோட பேட் லக். ஆனா இதெல்லாம் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம் தான். ஸ்டேஷன்ல அந்த இடத்துல நீ இருந்தன்றதுக்காக தான் நான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தேன். அதுவே உன் பிளேஸ்ல நான் இருந்திருந்தா உன்னை சாட்சி சொல்றதுக்காக மட்டும் இல்ல, அட்லீஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க உன்னோட ஃபேமிலி. முக்கியமா உன்னோட அப்பா மிஸ்டர் சுப்பிரமணியம். அட, ஒரு தடவை உன்னை வீட்ல சொல்லாம சினிமா கூட்டிட்டு போனேன்னு உங்க அப்பா என்கிட்ட இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, என் பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாரு. எங்களுக்கு ஒன்னும் உங்களது மாதிரி மட்டமான ஃபேமிலி இல்ல. அதனாலதான் நான் அந்த அளவுக்காவது வந்தேன். ஏய், என்னடி இப்படி எல்லாம் பேசுற? பொண்ணுங்க நான் கொஞ்சம் அடக்கமா இருக்கணும்னு எங்க அப்பா சொன்னது தப்பா? ஏய், ஆஃப்டர் ஆல் ஒரு ஜாபுக்காக உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இப்படி பண்ணுவியாடி? ஹலோ, கிவ் மீ a break. From the beginning எதையும் பிளைண்டா செஞ்சிடலமா, எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சேன். சின்ன வயசுல எக்ஸாம் ஹால்ல உன் பேனால இங்கு தீந்துட்டா உனக்கு என் பேனாவை கொடுத்தது நீ எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக இல்ல. நீ எழுதாம போயிட்டா உன் பேப்பரை பார்த்து என்னால எழுத முடியாம போயிடுமேன்னு தான். என்கிட்ட பைக் இருந்தும் கூட காலேஜுக்கு உன் கூட பஸ்ல எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட கம்பெனிக்காகவும் உன் கூட கம்பைன் ஸ்டடிஸ் பண்றதுக்காகவும் தான். நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது பசங்கள என்ன பார்க்காம உன்னை பார்க்கும்போது நான் உள்ளுக்குள்ள நெருப்பா எரிஞ்சிட்டு இருந்தேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிக்காததெல்லாம் உன்கிட்ட தள்ளுறதுக்காக தான். இது எல்லாத்தையும் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு நீ நினைச்சுக்கிட்ட. ஆனா அதை நான் தெளிவான மோசம்னு சொல்வேன். போகட்டும் விடு, இப்பவாவது வெளியில தெரிஞ்சதே. இல்லனா இன்னும் எத்தனை நாள் ஆக்ட் பண்ணிருக்கணுமோ? நீ இவ்வளவு சீப்பா யோசிப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. முதல்ல நீ கீழே போய் உங்க அம்மா அப்பாவோட கண்ணீரத்தோட நான் போயிட்டு வரேன். நாளையில இருந்து நான் ஆபீஸ் போகணும். நான் ரொம்ப பிஸி, இனிமே உன்னை பார்க்கவே முடியாது. குட் பை. யாரது? சுஹாசினி, அங்கேயே ஏமா நிக்கிற? உள்ள வாயே. என்ன சுஹாசினி, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்திருக்க, அதுவும் இந்த நேரத்துல? அது ஆண்டி, அது நீ சொல்லலைனாலும் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்திருப்ப. நீ அப்படி உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். என்னடி பாக்குற? அவ்வளவு நடந்த கூட இன்னும் உனக்கு புத்தி வரலையா?
நீ அப்படி பாக்குறதுனால எதுவும் செய்ய முடியாதுடி. ஏன்னா நீ ஒரு ஸ்டூபிட், நீ ஒரு prostitute. ஏமா ஒரு மாதிரியா இருக்கு? மறுபடியும் ஏதாவது பைத்தியக்காரி மாதிரி பேசினாளா? வேண்டாமா, அவள் அந்த மாதிரி கோவமா பார்க்காத. நீ அந்த மாதிரி கோவமா பாக்குற ஸ்டேஜ்ல அவ இல்ல. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா. உன் விஷயத்துல அவன் நடந்துகிட்டது என்னமோ தப்புதாமா. நட்பு மறந்து உனக்கு அவ துரோகம் பண்ணி படிப்புல பாஸ் ஆயிட்டாலே தவிர போகக்கூடாத இடத்துக்கு போய் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு அவ வாழ்க்கையே எழுந்துட்டு நிக்கிறம்மா. அன்னைக்கு நீ செய்யாத தப்ப உன்னை ஒத்துக்க சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவளுக்கு நடந்த கொடுமைக்கு உன்னை மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. உன்னை தப்பான வழியில மாட்டி விட்டுட்டு ஜாபுக்காக ஹோட்டல் சேர்மனோட சேர்ந்து அவசரப்பட்டுட்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல நீ குற்றவாளியா நின்னப்போ அவ வேணும்னே உண்மையை சொல்லாம மறைச்சா. ஆனா அவ குற்றவாளியா நின்னப்போ உண்மையை எடுத்து சொல்லியும் யாரும் நம்பவே இல்லைமா. என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டியே கடவுளேன்னு நான் கொதிச்சு போய் இருந்தப்போ அவங்க அப்பா இதெல்லாத்தையும் சகிச்சுக்க முடியாம நிரந்தரமா அவங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இறந்ததை பார்த்து அவ மனசு உடைஞ்சு அழுதப்போ சோகத்துல அழறானுதான் நினைச்சேன். ஆனா தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. அவளை நான் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நான் டாக்டர் கிட்ட அவளை கூட்டிட்டு போனப்போ அவ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு சொன்னாரு. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமா? நீ ஒரு ஸ்டூபிட், நீ ஒரு இடியட், நீ ஒரு prostitute. நான் கிளம்புறேன் ஆண்டி.